வணக்கம் மக்களே. வணக்கம். சரி, அம்மா வந்து கடவா மீன் வந்து அப்புறமா க்ளீன் பண்ணி அடுத்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதோட வந்துட்டேன். கணவாய் மீன் நம்ம வந்து கடம்பான்னு சொல்லியே அது மாதிரி வருது வாயில. கணவாய் மீன் இல்ல. சரி, அது வந்து நம்ம இப்போ க்ளீனிங் பண்ணிட்டு சமைக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து சமைச்சிடலாம். அதோட சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஆரம்பிச்சாச்சு திரும்ப. இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. செல்லப்பிள்ளை செல்வி சேனலை நம்ம செல்லப்பிள்ளைக்காகவாவது சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஓகேயா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம கனவா மீன்லாம் எடுத்து க்ளீனாக வச்சுருக்கேன். இப்போ இதோ இன்னும் க்ளீன் பண்ணணும்ல, அதை பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துடணும் வெளியே. முதல்ல அந்த கருப்பு உடஞ்சிராமல் எடுக்கணும். இந்த வருது பாரு கருப்பாக இருக்கிறது, இதுதான் அந்த மையை எடுக்கணும். வந்துச்சா? மை கரையாமல் எடுத்து தூரமாக வச்சிடணும் அதை. அவ்வளோதான். இதையும் எடுத்துடலாம். இந்த இது கூட வேண்டாம், நமக்கு தேவையில்லை. அப்புறம் நம்ம திரும்ப க்ளீன் பண்ணுவோம். இதை அப்படியே பிச்சு எடுத்துருங்க. ஏன்னா இது வேணாம். இது இருக்குதுல்ல, இந்த இடம் இங்கே ஒரு கருப்பாக உருண்டையாக உள்ள கருப்பு, இது உருண்டையாக இருக்கும். இதை அப்படி பிதுக்கணும்னா வந்துடும். வந்துச்சா? இதை அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோ, இதுவும் தேவையில்லை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த கண் ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னா கண்ணை எடுத்துருங்க. ஆனால் நம்மளாம் வந்து அது சமைக்கும் போது ஒன்றுமே தெரியாது, போயிடும் அது. அதனால் இதே மாதிரி இதை முடிச்சிடணும் மண்டையை. இப்போ உடம்பு பண்ணுறது இந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கா, அதையும் எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வேறு நிறையா கொழுப்பு இருக்குது. இங்கே பாரு, வருது பாரு, நிறையா இருக்குது. இன்றைக்கி நிறையா இருக்குது. எல்லாத்துலேயுமே வெயிட்டாக இருக்குது கொழுப்பு. இதுவும் வேண்டாம், அதெல்லாம் எடுத்துடணும். இந்த முதல்ல உள்ளேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு அலசு லைட்டாக கை ஒரு மாதிரி இருக்குன்னா அலசிக்கணும். அப்புறம் இதை இப்படி ஒரு சொரணுன்னா அப்படியே லைனாக லேராக அப்படியே சுற்றி வந்துடும். எல்லாமே அழகாக வந்துடும். இப்படி ஒயிட்டாக இருக்குல்ல, இப்படி உருவி எடுத்துட வேண்டியதுதான். இந்த தோலை எடுத்துட்டா சூப்பராக இருக்கும் சதை. அப்புறம் நம்ம கட் பண்ணுறத பார்த்துக்கலாம், எப்படி கட் பண்ணலான்னு. இவ்வளோதான்ப்பா இந்த மீனை, இவ்வளோதான். க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கழுவிட்டு அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம் சமைக்கிறதுக்கு. உடம்பு தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். வேணும்னா ஒரு இதை வந்து க்ளீனிங்கை வந்து நல்லா வச்சு பாருங்கள், சரியா? சோஃபியா வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டம். இந்த தூங்கி எந்திரிச்சிரும், தூங்கி எழுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அம்மாவுடைய சமையல்லாம் அந்த சோஃபிமால வீடியோவே எடுக்க மாட்டேங்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ரெசிபி கேட்குறீங்க, ஏதாவது ஒரு எல்லாத்தையும் பண்ணிடும், ஒரு சிலர்லாம் எடுக்காமல் விட்டுரும். எனக்கும் ஆசையாக இருக்கும், இந்த என்னது ட்ரைபாடு, அதை வச்சுக்கிட்டு நம்மளே எடுத்துடலாமா அப்படின்னு கூட நினப்பேன். எப்படி வரும்னு தெரியலையே. நானாக எடுத்தேன்னா நல்லா வருமா வராதா அப்படி ஒரு பெரிய பயம் வந்துட்டு அதோட விட்டுறது. சரி, சோப்பி வரையிலே எடுத்துக்கிடலாம். அம்மா இப்போ கத்தியில் கட் பண்ணுறேன், நீ சொன்னல வருதில்ல. சூப்பராக வந்துருச்சு. கட் பண்ணிடுவோம். அப்போ வா, செம்மையாக வருதே. வரதான் செய்யும். எனக்கு முதல்ல கத்தியில் கட் பண்ணணும்னா பயம், கையை கீழே நறுக்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு கட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு. இப்போ பரவாயில்ல, பெரிய ஆள் தானே, அறிவில்லை. முடிஞ்சிருச்சு. பரவாயில்லையே, சீக்கிரம் ஆகுதே. உருண்டுட்டு போகுது. தனியாக இருக்கு இல்லையா, மண்டெல்லாம் தனியாக இருக்குது, அதை தனியாக அலசிக்கிடலாம். இதை தனியாக இப்படி அலசி எடுத்துருவேன். இப்படி நல்லா கசஞ்சிட்டு நசுக்கி. நல்விக்கு இந்த மண்டை ரொம்ப பிடிக்கும். அது நீட்டாக இருக்குல்ல, பார்க்க அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும் மண்டை கூட. ஆமாம். சரி, அவ்வளோதான். இப்படி பிணைஞ்சாச்சா? இப்போ இதை நல்லா கழுவிடுவோம். எவ்வளோ நுர வருது பாரு இல்லையே. இப்போ இது நல்லா இருந்தால் இப்படி இருக்குல்ல, இது நல்லா அப்படி இப்படி எல்லாத்தையும் விரலை விட்டு இப்படி நல்லா கழுவிட்டு போயிடும். நம்ம இப்படி பிசையும் போது அதெல்லாம் போயிடும். இது பண்ண முடியாது, அப்படியும் பண்ண தேவையில்லை. இவ்வளோ பண்ணாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆயிரும். இன்னும் நல்லா தண்ணி ஊற்றி மட்டும் ஒரு 5 தடவை அலசிக்கிறோங்க. 5-6 தடவை கழுவி எடுத்துட்டோம்னா மஞ்சத்தூள் லாஸ்ட்டாக போட்டு அப்படியும் கழுவி எடுத்து, உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு, மீன் தானே அந்த கவுச்சி ஸ்மெல் போகணுன்னா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துடணும். அவ்வளோதான்.
தண்ணியை ஊற்றி நான் வந்து செடிக்கு வச்சுருக்குறேன் தண்ணியை. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க, தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். செடிக்கு வந்து அது தண்ணி மற்ற தண்ணி ஊற்றாமல் இதை மட்டும் நல்லா லைட்டாக மண்ணை நோண்டிக்கிட்டு அதுக்குள்ளே அப்படியே ஊற்றி விடணும். ரொம்ப வேலை இருக்குது. செடி வளர்க்குறது ஒன்றும் ஈஸியும் கிடையாது. ஜாலியாக வளர்க்கலாம். தண்ணி ஊற்றுறது குளிஞ்சு நிமிந்து எந்திரிக்கையில் எனக்கு அப்படியே ஐயோ செடியே விட முடியாது, உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிடுவேன். பரவாயில்ல, செடி வளரையில் ஜாலியாக இருக்கும் உடம்புக்கு. அதனால் அது நல்லா செஞ்சுக்கிடலாங்க. திரும்ப ஒருக்கா இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து அதுக்கு ஒரு இது போகிற அளவுக்கு ஒரு அலசிடலாம். உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் உப்பு. இப்போ இதை போட்டு இப்படி உரசினாலும் அந்த நுரை நல்லா வரும். அந்த மண்டைக்கெலாம் இந்த மாதிரி ரொம்ப அலசிட்டாங்க இல்லையா? இல்லை, அதுவும் அதே மாதிரி தான் அலசும். இதே மாதிரி தான் மண்டையும் நான் தனியாக, ஏன்னா இதில் போட்டு போட்டு எல்லாம் இதாகும். அதனால் நான் தனியாக அதை அலசிக்கலாம். ஆயிடுச்சா? அவ்வளோதான். இதை ஒரு கழுவிட்டு நல்லா இப்படி பிணைஞ்சி அலசினோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது அப்படி தான் நான் அலசிக்கிட்டு இருக்கேன். பிணைஞ்சி தான் வந்து முதல்லேருந்து கழுவிட்டு இருக்கேன். இந்த தண்ணி உப்பு இருக்குதுல்ல, அதனால கீழே ஊற்றிடுறேன். செடிக்கு எடுக்கலை. எவ்வளோ நுரை இல்லை. தனியாக இப்படி எடுத்துக்கிறேன். நுரை அதுலேயே இருக்கட்டும். கடம்பா மீன் க்ளீனிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சமைக்கும்போது ஒரு சின்ன அலசி அப்படி தூக்கி அதில் போட்டுற வேண்டியதான். எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கா? அவ்வளோதான். மண்டையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். இப்போது மண்டை சரி, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா குளிச்சு ரெடியாக வந்துட்டேன். சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். எல்லாம் அதுவும் வச்சுட்டேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ரெடியாக வேகமாக முடிக்க போகிறோம் வேலையை. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் செய்ய போகிறோம். முதல்ல வறுவல். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுற மாதிரி, அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துடலாம் வாசத்துக்கு. இது வந்து என்னத்துக்கு? இது வறுவலுக்கு. கடம்பா வறுவல். இந்த அதுக்குள்ள எடுத்து வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி எடுத்துட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் நான், அப்படியே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அது ஒரு ஸ்பூன் போதும். அப்படியே அதையும் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விடுவோம். எண்ணெய் பிரியட்டும். 2 சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள். எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அடுத்தது தொக்குக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து சாம்பாருக்கு, தாலுக்கு இது இருக்கட்டும். இது அப்படியே கொஞ்சமாக சோம்பு. இது வந்து கிரேவிக்கு தான் தொக்கு. அப்படியே ஒரு கொஞ்சம் வெந்தயம். ஒரு பாருங்க, இது வந்து ஃப்ரை, இது வந்து கிரேவி. தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம். சரி, அப்புறம் அப்படியே வெங்காயம். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். பொடியாக நறுக்கினா 2 வெங்காயம். இது சரி, இது எப்படி கட் பண்ணி வச்சோம்ல கடம்பா மீனை, அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். உப்பு அப்புறமா போடலாம். ஏன்னா இது சுருங்கும். பார்க்க இப்போ நிறையா தெரிகிற மாதிரி இருக்கும். சுருங்கின பிறகு பார்த்தா அப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், போட்டுடலாம். ஈஸியான ஒரு வறுவல் இது. அவசரமாக போகிறோம்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடும் சமைக்கிறது. டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்க அருமையாகவும் இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி சாப்பிடணும் வறுவல். கொஞ்சம் நேரம் அது பாருப்போம் எவ்வளோ தண்ணி வரப்போகுது. இப்போ அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அதுக்குள்ளே இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் போட்டோம்ல, இப்போ வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தொக்குக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். இதுமா ரொம்ப தெரியுற மாதிரி ஒரு ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இது பாருங்கள் நல்லா எப்படி சுருங்கிக்கிட்டே இருக்குது. ஒரே கரண்டியில் அம்மா வேலை செய்வேன். இப்போ இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பற்றியா? இந்த தண்ணியெல்லாம் இப்போ சுண்டணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் போட்டாகும், அப்படியே உள்ளே சேரும். இப்போ வேணால் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சாரணும்ல, அதனால் இப்போவே போட்டுடலாம். உப்பு ஒரு தேவையான அளவுக்கு உப்பு அந்த தண்ணியோடு கலந்து எல்லாத்துலேயும் வந்துடணும்ல.
அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிடலாம். தொக்குக்கு வந்து அரைச்சி ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் கிரேவியாக. பேசுவோம். நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடவே இல்லாமா மறந்துட்டேன், அதுவும் சேர்த்து போட்டுடலாம். இப்போவே நல்லாயிருக்கும். சரி, முதல்ல கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா மிளகாத்தூள், இது வந்து பெருமிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுவேன். ஏன்னா காரம் நிறையா ஆகிடும். காரம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது தொக்கை. எல்லாம் கலந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். அதுதான் தொக்குக்கார் போதும். இதுவுமே பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த பவுல் ஃபுல்லாக இருக்கே. அந்த பவுல் ஃபுல்லாக தான் இருக்குது, தண்ணி பாதி இருக்குது அதில். இப்போ பாரு, நான் இதில் போடுறேன் திரும்ப புரிஞ்சு. அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதில் கரம் மசாலாலாம் போடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். கறிக்கு தான் கரம் மசாலாலாம் போடும். மீன் இல்லை இது, மண்டபர். இப்போ என்ன தொக்கு தெரியுமா இதுக்கு பேர்? கனவா மண்டை தொக்கு. என்னடா இது கொடுமையாக இருக்கு. என்ன மீன் கொஞ்சம் தான் வச்சுருக்கிறேன். பரவாயில்ல, சூப்பராக இருக்கும் மண்டையிலேயே தொக்கு பண்ணோம்னா. இவ்வளவும் இருக்குது. இதுதான், இதை அப்படியே அதில் போடுறேன். இப்போ உப்பு போட்டுடலாம். அப்படியே போடலாம். சரி, இப்போது அப்படியே நம்ம மீனை போட்டுடலாமா? அந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. கனவா மீனை சேர்த்துடலாம் மண்டையோட. அதுதான். இப்போ இதில் வர தண்ணி பார்ப்போமே. இதில் வரும் நிறையா, பயங்கரமாக வரும். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஒரு பச்சை மிளகாய் கீழே சூப்பராக ஸ்டைலாக போட்டு விடுவோம். இது பாரத்தோட இதில் இன்னும் தண்ணி இருக்கு. அப்படியே இந்த பச்சை மிளகாய் இப்படியே போடணும். சரி, இதில் இருந்து தண்ணியெலாம் இறங்கட்டும். அப்படியே பார்க்கலாங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு வேலை செய்ய போகிறோம்மா. பருப்பு வேக வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். சிறுபருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து பாதி வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். தக்காளி 1, இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்து மெதுவாக செய்யுமா. அவசர அவசரமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. சரி, அடுத்தது மஞ்சத்தூள், சீரகத்தூள். ஆமாம், சீரகம் இல்லை, சீரகத்தூள். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்படியே அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். பருப்பு வேகட்டும். சரி, குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் வர வைப்போம். பருப்பு வெந்துடும். தொக்குக்கு ரெடியாகி தண்ணி பாரு, நான் தண்ணியே ஊற்றலை. இவ்வளோ தண்ணி அதில் இருந்தது. அலசி ஆனாலும் உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்குது. மண்டையெல்லாம் எவ்வளோ குட்டியாக சுருங்கிடுச்சு பாரு, பெருசு பெருசாக இருந்துச்சுல்ல. அவ்வளோதான். இது இன்னும் நல்லா சுண்டட்டும். ஓகே, இது முடிஞ்சிடுச்சுல்ல. இது முடிச்சாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சூப்பராக வறுவல் முடிஞ்சிருச்சு. கனவா மீன் வறுவல் அருமையாக இருக்கா? சூப்பர். எவ்வளோ தண்ணி இருந்து சுண்டி அப்படியே வெந்துருச்சு பார்த்தியா? அம்மா சாம்பார் தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேக வச்சேன்ல, தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாம்பழம் கட் பண்ணி வந்துட்டேன். எல்லாம் முடிச்சிட்டேன். கனவா மீன் தொக்கு, அப்புறம் இங்கே வந்து வறுவல் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? அப்புறம் மாம்பழமும் கட் பண்ணி வச்சாச்சு, அதுவும் வச்சுக்கலாம். அப்படி பிளேட்டில் வச்சா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வறுவலை டேஸ்ட்டு பார்ப்போமா? சூப்பராக வெந்திருக்கு, நல்லா வெந்து வறுவல் பண்ணி வச்சாச்சு. தொக்கு அதோட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு டாலோட இந்த தொக்கு அப்படி வச்சு ஒரு வாயை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், சுடுது. இந்த பருப்பு டாலுக்கும் அந்த தொக்குக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.